வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு A2KTK சேனல். ஐம் DK தினேஷ் குமார். தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2025 2024 and 2025 கம்பேர் பண்ணும்போது ரவுண்டு 1ல ஒரு கம்யூனிட்டியில எவ்வளவு ஸ்டூடெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, அப்படி பார்ட்டிசிபேட் பண்ண ஸ்டூடெண்ட்ல 2024 எவ்வளவு பேர் கரெக்டான சாய்ஸஸ் போட்டு காலேஜ் கிடைச்சிச்சு, எத்தனை பேர் தப்பா போட்டு ரவுண்ட் 2ல போய் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படிங்கிற வீடியோ வந்து டீட்டெயிலா லாஸ்ட்ல கொடுத்துருந்தோம். அதனுடைய இம்பாக்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு கிளாரிட்டி அவங்களுக்கு கிடைச்சிச்சு. நிறைய பேர் வந்து www.getyourcollege.comல அவங்களுடைய டிஎன்ஏ அப்ளிகேஷன் நம்பர் என்ட்ரி பண்ணி அவங்களுக்கான ஒரு சாய்ஸை டவுன்லோட் பண்ணிக்கிட்டாங்க. சில பேர்த்துக்கு அது டவுட்டா இருந்தனால கீழே இருக்கிற கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணியும் அவங்களுக்கு வந்து நாங்கள் சாய்ஸஸ் சென்ட் பண்ணிட்டோம். இந்த வீடியோல வந்து ரவுண்டு 2ல இருக்கிற ப்ராசஸை பத்தி பார்க்க போறோம். ரவுண்டு 2ல வந்து பாத்தீங்கன்னா 24ல எவ்வளவு பேர் அட்டன் பண்ணாங்க, 25ல எவ்வளவு ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி வைஸ் அட்டன் பண்ண போறாங்க, என்ன மாதிரியான டிஃபிகல்டிஸ் எல்லாம் இருக்கு, நீங்க எப்படி சாய்ஸஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோல பார்க்க போறோம். 2024 and 2025 இதுல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர்ல கட் ஆஃப் அப்படிங்கிறது 178ல இருந்து 142 வரைக்கும் கொடுத்திருந்தாங்க. இதே மாதிரி இந்த வருஷம் வந்து 2025ல 178.96ல இருந்து 143.08 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ரேங்க் அப்படிங்கிறது 26,655 ஸ்டார்ட் ஆகி 1,04,602 வரைக்கும் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் இயர்ல. பட் இந்த வருஷம் 39,146 இருந்து 1,37,710 ஸ்டூடெண்ட் இருக்கிற ரேங்க் வரைக்கிற ஸ்டூடெண்ட், ஜெனரல் ரேங்க்ல இருக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. லாஸ்ட் இயர் பொறுத்த வரைக்கும் 77,924 ஸ்டூடெண்ட் கவுன்சிலிங்ல ரவுண்டு 2ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான எலிஜிபிள் இருந்தாங்க. இந்த வருஷம் பார்க்கும்போது அரௌண்ட் 1 lakh எக்ஸாக்டா பார்த்தோம் அப்படின்னா 98,565 ஸ்டூடெண்ட் வந்து ரவுண்ட் 2ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு எலிஜிபிளா இருக்கிறாங்க. அப்போ லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணுவோம் இந்த வருஷம் எவ்வளவு ஸ்டூடெண்ட் ரவுண்ட் 2ல இருக்கிறாங்க, 20,641 ஸ்டூடெண்ட் வந்து அதிகமா கவுன்சிலிங்ல இருக்கிறாங்க. ஓகேங்களா? இதே ரவுண்ட் 1ல எவ்வளவு ஸ்டூடெண்ட் இருந்தாங்க, 12,000+ ஸ்டூடெண்ட் வந்து ரவுண்ட் 1லயே அதிகமா இருக்கிறாங்க. அப்போ நம்ம போடுற ஒரு சாய்ஸும் கரெக்டா இருந்துச்சுன்னா உங்க மார்க்குக்கு ஏத்த டாப் காலேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய சாய்ஸ்ல வைக்கும் போது கிடைக்கும். அப்படி இல்லாத பட்சத்துல நீங்களும் என்ன ஆகுவீங்க, ரவுண்ட் 2ல காலேஜ் கிடைக்காத ரவுண்ட் 3ல போய் காலேஜ் எடுப்பீங்க. சார் ரவுண்ட் 1ல நல்ல கட் ஆஃப் இருந்தா காலேஜ் கிடைச்சிருமா, கிடைக்கும். பட் இந்த வீடியோல பார்க்கும்போது ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு தெரியும் 12 ஸ்டூடெண்ட் வந்து மோர் தென் 180க்கு மேல இருந்துமே ரவுண்டு 1ல காலேஜ் கிடைக்கல, ரவுண்டு 2ல காலேஜ் கிடைக்கல, ரவுண்டு 3ல தான் காலேஜ் கிடைச்சிச்சு. என்ன காரணம், சாய்ஸ் கரெக்டா வைக்கல. அதே மாதிரி ரவுண்டு 2ல தப்பா சாய்ஸ் பண்ணி காலேஜ் எது அலாட் ஆகாத ரவுண்டு 3ல போய் பார்ட்டிசிபேட் பண்ண ஸ்டூடெண்டோட கவுண்ட் மட்டும் 1,700+ ஸ்டூடெண்ட் வந்து ரவுண்டு 2ல கரெக்டா பண்ணாத ரவுண்ட் 3ல போய் காலேஜ் அலாட் ஆகிருக்கிறாங்க. ஸோ அது எல்லாமே நம்ம பார்க்கலாம். அடுத்து வந்து 2024 and 2025 கம்பேர் பண்ணும்போது எத்தனை ஸ்டூடெண்ட் ஒரு கம்யூனிட்டி வைஸ்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓசி பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர்ல 3,249 இருந்தாங்க. இந்த வருஷம் 3,657 ஸ்டூடெண்ட் வந்து இருக்கிறாங்க. பிசி பொறுத்த வரைக்கும் 38,416 ஸ்டூடெண்ட் லாஸ்ட் இயர். இந்த வருஷம் 45,995 ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க. பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 3,893, இந்த வருஷம் 5,311. எம்பிசி 22,828 ஸ்டூடெண்ட், இந்த வருஷம் 30,054 ஸ்டூடெண்ட். எஸ்சி பொறுத்த வரைக்கும் 8,193, இந்த வருஷம் 11,588 ஸ்டூடெண்ட் கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. எஸ்சில 1,080 லாஸ்ட் இயர், இந்த வருஷம் 1,527. அண்ட் எஸ்டில 265 இருந்த ஸ்டூடெண்ட், இந்த வருஷம் 433 ஸ்டூடெண்டா ரவுண்டு 2ல இருக்கிறாங்க. அப்போ ஒரு இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ நம்ம கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணும்போது ப்ரியாரிட்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். எந்த லொகேஷன்ல காலேஜ் எடுக்க போறோம், எந்த காலேஜ் சூஸ் பண்ண போறோம், இந்த காலேஜ்ல என்னென்ன கோர்சஸ் எல்லாம் வந்து நம்ம வைக்க போறோம் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு பர்டிகுலர் ரீஜன் மட்டும் பார்ப்பாங்க, நான் சென்னையில மட்டும்தான் காலேஜ் பாக்குறேன் அப்படிம்பாங்க. பட் அவங்க நம்பர் ஆஃப் கோர்சஸ் அதிகமா வைக்கணும். ஒருவேளை நான் சென்னையில தான் பாக்குறேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் பாக்குறேன் அப்படின்னா ரொம்ப லிமிடெட் காலேஜஸ் இருக்கும்போது உங்களுக்கு சாய்ஸ்ல வந்து அலாட் ஆகாத அடுத்த ரவுண்ட்ல போகலாம். ஸோ இதுதான் வந்து மெயின் பிரச்சனையா இருக்கு. ஓகேவா? அது எப்படி அப்படிங்கிறதையும் நான் சொல்றேன். இது வந்து ரவுண்டு 2ல ரேங்க் லிஸ்ட் பிரகாரம் அலாட் ஆன ஸ்டூடெண்டோட கவுண்ட் 98,565 ஸ்டூடெண்ட். பட் அதுல எத்தனை பேர்த்துக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட், அதாவது கரெக்டான சாய்ஸ் போட்டு கவுன்சிலிங்ல அட்டன் பண்ணி அவனுக்கு சீட் எத்தனை பேர்த்துக்கு அலாட் ஆச்சுன்னா 43,404 ஸ்டூடெண்ட்டுக்கு தான் வந்து அலாட் ஆச்சு. அப்போ 98,565ல எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணி கரெக்டான ப்ராசஸ் பண்ணி அவனுக்கு அலாட்மெண்ட் வந்து 43,404 ஸ்டூடெண்ட். அப்போ ரிமைனிங் இருக்கிற 55,161 ஸ்டூடெண்ட் என்ன ஆச்சு? ஒருவேளை
கவுன்சிலிங்கே அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாத இருந்திருக்கலாம். இன்னொருத்தர் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு கரெக்டான சாய்ஸ் போடாத, எதுவுமே கிடைக்காத ரவுண்ட் 2 இருந்து குட் பண்ணி வெளியே போயிருக்கலாம். இல்லை வேற ஏதாவது மேனேஜ்மெண்ட் சீட்ல வந்து காலேஜில் போய் ஜாயின் பண்ணியிருக்கலாம். இது மாதிரி வேற ஏதாவது ரீசன்ஸாக இருந்திருக்கலாம். பட் இத்தனை ஸ்டூடெண்ட் வந்து ரவுண்ட் 2ல ஆப்சென்ட் ஆயிருந்தாங்க. அப்போ இந்த வருஷம் நீங்களும் உங்க மார்க்குக்கு கரெக்டான லிஸ்ட்டை போட்டிங்கன்னா கன்ஃபார்மாக காலேஜ் கிடைக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க ரவுண்ட் 1லயே எல்லா சீட்டும் போயிரு, ரவுண்ட் 2 அண்ட் ரவுண்ட் 3ல ஒரு சீட்டுமே இருக்காது அப்படின்னு. அப்படியெல்லாம் கிடையாது. காலேஜில் சீட்ஸ் இருக்கு. பட் அந்த காலேஜை நம்ம எப்படி செலக்ட் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப பாருங்க, ரவுண்ட் 2ல அலாட் பண்ணது 43 இருந்தது, 98,565. அதுல ரவுண்ட் 2ல இருந்து ரவுண்ட் 3க்கு எகைன் சாய்ஸிஸ்ட் பண்ண ஸ்டூடெண்டோட கவுண்ட் 1786. இவன் யாருன்னா ரவுண்ட் 2ல ரேங்க் ரேஞ்சில் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த ரவுண்ட் 2ல இருந்த ஸ்டூடெண்ட் சாய்ஸிஸ்ட் போடாத, போட்டு கரெக்டா போடாத அவனை வந்து ரவுண்ட் 3க்கு அனுப்பிச்சிட்டாங்க. அதாவது உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் ஆகலப்பா, நீ போய் ரவுண்ட் 3ல போய் பார்ட்டிசிபேட் பண்ணுன்னு சொன்ன ஸ்டூடெண்டோட கவுண்ட். இதுல ரவுண்ட் 1ல ராங்கா பண்ணி ரவுண்ட் 2ல வந்து ரவுண்ட் 2லயும் கரெக்டா பண்ணாத ரவுண்ட் 3க்கு போன ஸ்டூடெண்ட் கட் ஆஃப் ரேஞ்ச் என்னென்ன இருக்குன்னு பாரு. 194.5 ஒரு பையன், 192.5, 190, 189.5, 187, 187.5, 87, 182, 182, 81, 81, 70. இந்த மாதிரி கட் ஆஃப் இருந்த ஸ்டூடெண்ட்டும் கூட கரெக்டா சாய்ஸிஸ்ட் பண்றதுக்கு தெரியல. இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. ஸோ அதனால நீங்க வந்து எனக்கு எல்லாமே தெரிஞ்சிரு அப்படிங்கிறத மட்டும் என் மைண்ட்ல வச்சுக்காதீங்க. ரொம்ப லிமிட்டடா போட்டா இவ்வளவு மார்க் எடுத்திருக்காரு, எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சிருப்பாரு, 194.5 எடுக்கிறதுக்கு. பட் இவர் யாரோட போய் பார்ட்டிசிபேட் பண்ணாரு, 140ல இருந்து 77.5 கேட்டகரியில் இருக்கிற ஸ்டூடெண்டோட போய் கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணி காலேஜ் எடுத்திருக்கிறாங்க. அப்போ அவனுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாலுமே கரெக்டான ஒரு சாய்ஸிஸ்ட் இல்லாத காரணத்தினால ரவுண்ட் 1லயும் கிடைக்கல, ரவுண்ட் 2லயும் கிடைக்கல, ரவுண்ட் 3ல தான் ஒரு சீட் அலாட் ஆயிருக்கு. நீங்க இதை வந்து டிஎன்ஏடைய ரேங்க் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்ல எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் இந்த ஸ்டூடெண்ட் யாரு, என்ன கம்யூனிட்டி, எந்த காலேஜ் லாஸ்ட் இயர் அலாட் ஆச்சு ரவுண்ட் 3ல அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா? ஸோ நீங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா ரவுண்ட் 2ல போற ஸ்டூடெண்ட் வந்து ப்ராசஸ் பண்ணுங்க. ஓகே சார், இந்த சாய்ஸிஸ்ட் நீங்களே எப்படி பண்ணலாம் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன். getyourcollege.com வெப்சைட்லையும் பண்ணலாம். அப்படி இல்லை கீழே இருக்கிற கூகுள் ஃபார்ம் நீங்க ஃபில் பண்ணுங்க. நாங்க ப்ராசஸ் பண்ணிட்டு என்ன ரவுண்ட் 2க்கு ரவுண்ட் 1 முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா நான் உங்களுக்கு எல்லாம் அனுப்பிச்சிடுறோம். சில நேரத்துல இல்ல சார் நானே ட்ரை பண்ணி பார்க்குறேன், இதெல்லாம் கன்சிடர் பண்ணலாம்னா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்க கன்சிடர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த காலேஜ் நேம் டிஎன்ஏ கோட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ஃபீஸ் அண்ட் லொகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபீஸ் பேரண்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. அப்பா நான் இந்த காலேஜ் எல்லாம் எடுத்திருக்கிறேன், இந்த காலேஜ்ல எடுத்தா இவ்வளவு ஃபீஸ் வரக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது போக அந்த காலேஜோட லொகேஷன் ரொம்ப தூரமா இருந்துச்சுன்னா ஹாஸ்டல் தான் நான் போய் படிக்க போறோம். ஹாஸ்டல்னா மினிமம் வந்து பர் இயருக்கு 1 lakhல இருந்து 2 lakhs வரைக்கும் வரக்கு சான்சஸ் இருக்கு. காலேஜ் பொறுத்து சேஞ்ச் ஆகுது. அப்போ இதெல்லாம் நீங்க பேரண்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும். மூணாவது பிளேஸ்மெண்ட். நல்ல காலேஜ், நல்ல லொகேஷனு, நல்ல பிளேஸ்மெண்ட் இருந்தா தான் நல்லது. ஓகே, இவ்வளவு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி படிச்சுட்டு 4வது வருஷம் ஒரு பிளேஸ்மெண்ட்டுக்கான ஸ்கில்லோ இல்லை அதை டெவலப் பண்ணிக்கிறதுக்கான சான்ஸ் அங்கே இல்லை அப்படின்னா நம்மளுடைய பிளேஸ்மெண்ட் ஒரு கொஸ்டின் மார்க் ஆயிரும். அப்போ அந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் பேஸ்டு லேர்னிங் பண்ணி கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத பாருங்க. பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல கம்பெனில சேலரியில் பிளேஸ் ஆகும்னா அங்க ப்ராஜெக்ட் பேஸ்ட் லேர்னிங் நல்லா இருந்துச்சுனாவே ஆட்டோமேட்டிக்கா இங்க நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. நெக்ஸ்ட் ரேங்கிங். அந்த காலேஜ் இந்த நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரெடிடேஷன் NAAC NIRF ரேங்கிங்ல இருந்தாங்க அப்படின்னா ரியலி வெல் அண்ட் குட். ரவுண்ட் 2ல போகும்போது NIRF காலேஜஸ் வருவோம் அப்படின்னா ரொம்ப ரேர் தான். அட்லீஸ்ட் அந்த காலேஜ்ல வந்து NB அண்ட் NAAC அக்ரெடிடேஷன் இருக்கான்னு பாருங்க. அந்த NB அக்ரெடிடேஷன் கூட 6 டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா ஒரு 3 டிபார்ட்மெண்ட்டுக்காவது NB அக்ரெடிடேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த காலேஜை நீங்க உங்க சாய்ஸஸ்ல ஆட் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட் வந்து இன்ஃப்ரா, லேப், இன்குபேஷன் சென்டர் இந்த மாதிரி அந்த காலேஜ்ல வந்து அப்பார்ட் ஃப்ரம் அகாடமிக்கை தாண்டி ஸ்டூடெண்ட்டுக்கு லேர்ன் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன வச்சிருக்கிறான் அப்படிங்கிறதால நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு இதை பேஸ் பண்ணி ஒரு சாய்ஸிஸ்ட்டை நீங்க கிரியேட் பண்ணலாம். அதுக்கு வந்து நீங்க அனாலிசிஸ் பண்ணணும். காலேஜ் நாங்க கொடுக்குற சாய்ஸிஸ்ட் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா லாஸ்ட் இயர்ல எந்த கட்டாப்ல எந்த காலேஜ் க்ளோஸ் ஆச்சு அதை பேஸ் பண்ணி நாங்க ஒரு அனாலிசிஸ் பண்ணி ஒரு PDF கொடுத்துருப்போம். இதை எடுத்துக்கிட்டு நீங்க இந்த டேட்டா வச்சு அனாலிசிஸ் பண்ண லிஸ்டையும் சேர்த்து கம்பேர் பண்ணி ஒரு குவாலிட்டியான சாய்ஸிஸ்ட்டை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க ரவுண்ட்லயே உங்களுக்கும் காலேஜ் அலாட் ஆகும். ஓகேவா? ஸோ மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாரெல்லாம் இன்ஜினியரிங்ல ரவுண்ட் 2, ரவுண்ட் 1, ரவுண்ட் 3ல போய் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஒரு டைமாவது இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களும் தப்பில்லாத ஒரு சாய்ஸிஸ்ட் பண்ணலாம். என்ன காரணம்? 194 எடுத்த பையன் எங்க போய் பார்ட்டிசிபேட் பண்றா? ரவுண்ட் 3ல போய் பார்ட்டிசிபேட் பண்றான். அந்த மாதிரி நிலைமை நம்ம வரக்கூடாது அப்படின்னா நம்ம லேர்னிங் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கு. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. பாய்.